உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்படி முருகா யார்கிட்டயும் மாட்டிக்கூடாது. பாட்டி பாட்டி வாயா வாயா. அது என்ன பாட்டி திடீர்னு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னீங்க, என்ன விஷயம்? சொல்றேன். அத சொல்ல தானே வர சொன்னேன். என் பேர கார்த்திக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும்னு என் அப்பா முருகன் என்கிட்ட சொன்னான்னு சொன்னேன்ல. இதத்தான் நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்களா பாட்டி, இப்ப அதுக்கு என்ன? சொல்லத்தான் சொல்லுவேன். கல்யாணம் முடியற வரைக்கும் சொல்லிட்டே தான் இருப்பேன். கல்யாணத்துல பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து முகூர்த்த புடவை எடுத்து கொடுப்பாங்கல்ல. கரெக்ட், அதான பழக்க வழக்கம். அதான் நான் என் பேத்தி ரேவதிக்கு முகூர்த்த புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீதான் எப்படியாவது ரேவதி கிட்ட இதை சேர்த்துடணும். என்ன பாட்டி இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? இது எப்படி என்னால பாசிபிள்? ஏன்பா முடியாது? வயசான என்னாலேயே இது முடியுது. இப்படிதான் பாரு, ரேவதிக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது யாருக்குமே தெரியாம நான் எடுத்துட்டு வந்த புடவைய ரேவதிக்கு கொடுத்தேன். அந்த புடவைய தானே ரேவதி நிச்சயதார்த்தத்துக்கு கட்டியிருந்தா. என்னாலேயே முடியும் போது அந்த வீட்லயே இருக்கிற உன்னால முடியாதா என்ன? முடியும்பா. எப்படியாவது இந்த முகூர்த்த புடவைய என் பேத்தி ரேவதி கிட்ட சேர்த்திருப்பா. அதுக்குதான் நான் உன்னை வர சொன்னதே. பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா என் பொசிஷன் அங்க என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? புதுசா என்னப்பா தெரிய வேண்டியிருக்கு? நீ அந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள. நீ அந்த வீட்டோடவே இருக்கிறவன், மூத்த மருமக. இதை விட வேற என்ன வேணும்? அத நீங்க தான் மெச்சுக்கணும். அங்க பீஸ் போன பல்புக்கு இருக்கிற மரியாதை தான் எனக்கு இருக்கு. ஆமா சொல்லாதப்பா. ஆடா ஆமா பாட்டி, அந்த வீட்ல என்ன ஒரு லேடிஸ் கூட மதிக்கிறதே கிடையாது. ஆடா அவங்கள விட்டு தொலைங்க. என் நண்பன் பெண்களோட ட்ரெஸ் பத்தி ஆண்கள் கருத்து சொல்லக்கூடாதுன்னு உங்க பேரை அடிச்சு சொல்லிட்டாரு. நான் என்ன சொன்னாலும் கேக்குறது இல்லைன்னு அந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கஷ்டமான வேலை என்னால எப்படி செய்ய முடியும் பாட்டி? உன்னை நேரடியாவ செய்ய சொல்றேன். ஏதாவது திருட்டுத்தனோ தில்லு முள்ளு இப்படி பண்ணி நமக்கு நடக்க வேண்டிய காரியத்தை நடத்திக்கணும்பா. இருந்தாலும் அதெல்லாம் சரிதான் பாட்டி. ஆனா எப்படி செய்யறதுன்னு ஒரே திங்கிங்கா இருக்கு. என்னப்பா இதுக்கே யோசனை பண்ற? அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு உதவி செய்வ? அப்புறம் உனக்கு எப்படி 1000 ஏக்கர் நிலம் கிடைக்கிறது, நாட்டாமங்கிற பதவி எல்லாம் கிடைக்கிறது? இத வேற சொல்லிட்டீங்களா? வேற வழியே இல்ல, இத செஞ்சுதான் ஆகணும். இந்த புடவைய கொடுங்க. ரேவதி கிட்ட இந்த புடவைய சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கொடுத்ததாவே நினைச்சுக்கோங்க. இந்த பாட்டி சொல்றாங்க, இந்த மயில் வாகன செய்யறா. ஓகே சரி நாட்டாம. அப்ப நான் வரேன் பாட்டி. ஓகே பாட்டி. ஐயோ அப்பா, ஒரு வேலையை செய்ய சொல்றதுக்கு இவனுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்படியோ புடவை போய் சேர்ந்தா போதும். இன்னும் முகூர்த்த புடவை எடுத்து முடிக்கலையா? ஆமா மாமா, ஒரே குழப்பமா இருக்கு. கலர் பிடிச்சிருந்தா டிசைன் பிடிக்கல, டிசைன் பிடிச்சிருந்தா கலர் பிடிக்கல, ரெண்டும் பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு குறையா இருக்கு. அதனாலதான் புடவை செலக்ட் பண்ணவே முடியல மாமா. இதுக்கு தான் பெரியவங்க சொன்னா கேட்கணும்ன்றது. அப்பவே நான் சொன்னா இல்லையா? நீங்க திட்டினீங்க. இப்போ இந்த மயில் மாமா வந்துட்டல, டோன்ட் வரி, உங்க குழப்பத்தை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடுறேன். ரேவதிக்கு எப்படி புடவை செலக்ட் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயா ராஜா, நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். தயவு செஞ்சு ஏதாவது அட்வைஸ் பண்ணிராதப்பா, ப்ளீஸ் பா. ஏங்க, உங்களுக்கு ஒரு வேஸ்ட் சட்டையை செலக்ட் பண்ண தெரியாது. இதுல நீங்க ரேவதிக்கு முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணி தரீங்களா? சும்மா காமெடி பண்ணாம இருங்க. ரோகிணி, இந்த மயில் ஒரு விஷயத்துல இறங்க மாட்டான். அப்படி இறங்கிட்டா ஜெயிக்காம விட மாட்டான். ஓகே மாமா மாமா, பஞ்ச் லக் பேசாம புடவையை செலக்ட் பண்ணுங்க. அப்போ ஒத்துக்கிறேன் நீங்க கெட்டிக்காரர்னு. ஏன் திறமைக்கு இப்படி ஒரு சவாலா? இப்ப செலக்ட் பண்ற பாருங்க. ப்ளூ, பிங்க். இட்ஸ் ஓகே. வேற ஏதாவது பாப்போம். இந்த லூசு பைய செலக்ட் பண்ற புடவைய மகேஷோட பொண்டாட்டி கட்டணும் கூடாது. ஏதாவது சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிரணும்.
ரேவதி இந்த புடவை பாரு, எப்படி இருக்கு? டிசைனு கலரு எல்லாத்தையும் ஒரு தடவை பாரு. ம். கொடுங்க மாமா. காட்டுக்கா. வாவ். நல்லா இருக்குல்ல? என்ன நடக்குது இங்க? எப்பவுமே இவங்க நம்ம பேச்ச 10 பைசாக்கு கூட மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்னடானா நம்ம சொன்ன புடவைய அத்தை எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே. மயிலே, உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்ப சரி அம்மா, நான் இந்த புடவை எடுத்துக்கிறேன். என்ன ராஜா, இப்ப வச்சு என்ன பத்தி உனக்கு புரிஞ்சிருக்குமே. வெளியே போயிட்டு வந்ததுல இருந்தே கொஞ்சம் வேறமா தான் இருக்கீங்க. ச்சே, கடைசியில இந்த லூசு பைய சொன்ன புடவையை எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டாங்களே. சரியான லூசு குடும்பமா இருக்கே. என்னாச்சு இவங்களுக்கு? பரவாயில்லையே, என் புருஷன் கூட நல்லா தான் செலக்ட் பண்றாரு. ஏங்க, எனக்கும் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ரோகுமா, நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமாங்க, நீங்க செலக்ட் பண்ணுங்க. ரேவதி கல்யாணத்துல நீங்க செலக்ட் பண்ண புடவையா தான் நான் கட்ட போறேன். ஐயோ, என்னால நம்பவே முடியல. பேசுறது நீதானா ரோகு? இதெல்லாம் கனவில்லையே. மாமா, இது கனவில்ல, நிஜம். உங்க வைஃபுக்கு நீங்களே செலக்ட் பண்ணுங்க. இப்ப பாரு ஃபயரா மயிலி எப்படி வேலை பாக்குறான்னு. யோ, ஒரு 4-5 புடவை தூக்கி போடியா. இந்தாங்க பாருங்க. என்னது? ரெட், ஒயிட், ராமர் ப்ளூ, ஆரஞ்சு. மாட்டிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. டார்லிங், ஆ? இந்த புடவை உனக்கு மேட்சிங்கா இருக்கும். உனக்குனே தயாரிச்ச புடவை மாதிரி இருக்கு. என்ன டிசைனு, என்ன பார்டர், என்ன கலரு, சும்மா ஜம்முன்னு இருப்ப. இத மட்டும் நீ கட்டிக்கிட்டு மண்டபத்துக்குள்ள வந்தன்னா பொண்ணு அவளா நீயான்னு சந்தேகமே வந்துருனா பாத்துக்கையே. இந்த ரோகிட்ட குடு. நல்லா இருக்கா? ஐயோ, வெக்கப்படுறாளே, வெக்கப்படுறாளே, என் பொண்டாட்டி வெக்கப்படுறாளே. நீ வெக்கப்படுறத பார்த்து சில பல வருஷங்கள் ஆகுது. இருக்கட்டும் இருக்கட்டும், அவளும் பெண்தானே. ராஜா, மேடம். உனக்கும் நீ பட்டு வேஷ்டி சட்டை எடுத்துக்கோ. ஆஹா, இல்ல. அக்கா, என்ன இது? அவன் நம்ம வீட்டு டிரைவர், அத மறந்துட்டியா? நீ என்ன சொல்ற? நம்ம வீட்ல விசேஷம், அவனும் Dress எடுத்துக்கட்டும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.